ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேலு நம்ம வீட்ல உட்கார்ந்து இருந்துகிட்டே வேலை பண்ணலாம். ஏன் குக்கிங்கும் பண்ணலாம், ஏன் குழந்தைங்களுக்கும் படிப்பும் சொல்லிக் குடுக்கலாம். அது எப்படி? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சீனால இப்போ ஒரு ரோபோவ அறிமுகம் படுத்தியிருக்காங்க. அதுவும் நம்ம வாங்குற ஒரு கம்மி பட்ஜெட்ல தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்படி அது என்ன ரோபோ? அது என்னென்ன வேலைகள்லாம் செய்யும்? எவ்வளவு அமௌண்ட் இதெல்லாம் பத்தி ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சீனால ஒரு புதிய ரோபோ ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோடிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் இந்த நிறுவனம் தான் அறிமுகப்படுத்துச்சு சரியா? இந்த ரோபோவுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதாவது நமக்கு தனியா பேர் வைப்போம்ல அதே மாதிரி இந்த ரோபோக்கு பூமி என்கின்ற ஒரு பேரை வச்சிருக்காங்க. அந்த ரோபோ பேர் வந்து பூமி. நம்ம வந்து மாத்திக்கன்னா கூட மாத்திக்கலாம் சரியா? சரி. இப்போ உங்களுக்கு அடுத்ததாட்டு ஒரு கேள்வி தோணலாம். இந்த ரோபோவால என்னென்ன வேலைகள் செய்ய முடியும்? அப்படிங்கிற மாதிரி கேள்வி தோணும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோவால வீட்டு வேலைகளை செய்ய முடியும். அதாவது வீட்டு வேலைகள்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட தூக்குறது, வீட துடைக்கிறது, இந்த மாதிரி சுத்தம் செய்ற வேலைகள செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம ஓனர் அதாவது அந்த ரோபோவோட ஓனர்களுக்கு உதவி பண்ண முடியும். சரியா? ஏதாவது காய்க்கு எடுத்து குடுக்குறது, காஃபி எடுத்து குடுக்குறது, காய் வெட்டி குடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதால பண்ண முடியும். அடுத்தது, இந்த ரோபோவால நடக்க முடியுமா? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2 கால்களால நடக்க முடியும். அது மட்டும் இல்லாம, அதால சமநிலைப்படுத்திக்கவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ரோபோக்களால நடக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் நம்ம இப்போ எங்கேயா வாக்கிங் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோ கூட்டிட்டு போலாம். பேசிக்கிட்டே நடக்கலாம். இந்த மாதிரியால இந்த ரோபோவ வச்சு பண்ணிக்கலாம். சரியா? அடுத்ததாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோவால டான்ஸ் ஆட கூட முடியும். இப்ப நமக்கு வந்து ஆடணும், ஆடி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். உடனே டிவில வந்து ஒரு இந்த டான்ஸ வந்து காட்டுறோம். இத ஆடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த ரோபோ வந்து ஆடும். அதே மாதிரி ஸ்டெப் போட்டு எல்லாமே பண்ணும். சரி இது மட்டும் தான் பண்ண முடியுமா? அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்த ரோபோவால இன்னொரு விஷயம் பண்ண முடியும். அதால நம்மகிட்ட பேச முடியும். அதாவது ஒரு டவுட்ட கேட்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதால ரிப்ளை பண்ண முடியும். எல்லாமே பண்ண முடியும். சரியா? அடுத்ததாட்டி இந்த ரோபோவால என்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி. குழந்தைகளுக்கு இப்போ வந்து டியூஷனுக்கு விடுறோம். இனி இந்த ரோபோ இருந்துச்சுன்னா டியூஷன் விடணும் தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோவால குழந்தைகளுக்கு கல்வி படிப்பு சொல்லிக் குடுக்க முடியும். அதாவது ஒரு சின்ன டவுட் இருந்துச்சுன்னா, என்னென்ன விஷயம் டவுட்டோ எல்லாமே இணையத்துல அதுவே சர்ச் பண்ணி என்ன பண்ணும், குழந்தைகளுக்கு வாய்ஸ் மூலமா டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி குடுக்கும். சரியா? அடுத்ததாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டு சொல்லிக் குடுக்கும். ஒவ்வொரு கேம்ஸ வந்து இந்த மாரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டு சொல்லிக் குடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள வந்து அந்த ரோபோவால கற்றுக் கொடுக்க முடியும். ஆனா, முக்கியமா இந்த ரோபோவுக்கு வந்து தொழில் சார்ந்து ரொம்ப ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியாது. அதாவது தொழில் சார்ந்த ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதால பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோவ கம்மி பட்ஜெட்ல கம்மி பொருட்கள வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தயாரிக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள ஃபியூச்சர மட்டும் தான். அதாவது இந்த ரோபோவுக்கு இது மட்டும் தான் நம்ம வந்து சொன்னா செய்யும். அப்படிங்கிற மாதிரி அந்த ரோபோவுக்கு வந்து ஒரு சில பொருட்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது தகுந்தபடி தான் அந்த ரோபோ வந்து செயல்படும். சரியா? இந்த ரோபோவோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 94 சென்டிமீட்டர். அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.1 அடி. சரியா? எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமே இந்த ரோபோ 12 கிலோ தான் இருக்கும். சரி, இனி அடுத்ததா உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோ நாள் முழுக்க செயல்படுமா? அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். பட் இந்த ரோபோவ நாள் முழுக்க நம்ம செயல்படுத்த முடியாது. என்ன உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோபோவுக்கு 48 பேட்டரி மட்டும் இருக்குது. சரியா? அதாவது 3.5 மெகா மேல் திறன் கொண்டது. சரியா? அது மட்டும் இல்லாம இந்த ரோபோவ ஒருக்கா சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 இல்லன்னா 1 1/2 மணி நேரம் அந்த ரோபோவால செயல்பட முடியும். ஒருக்கா சார்ஜர் பண்ணும்போது. இல்ல அந்த ரோபோ வந்து செயலிழந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம சார்ஜர் பண்ணிட்டு யூஸ் பண்ண போறோம். இதோட கெப்பாசிட்டி அவ்வளோதான்.
சரி, அடுத்ததா நீங்க என்ன கேட்பீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதாவது இந்த ரோபோவோட விலை என்ன? இத மட்டும் சொல்ல மாட்றீங்களே அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணலாம். அதாவது இந்த ரோபோவோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம வாங்கக்கூடிய பிரைஸ்ல தான் இருக்குது. 1,22,000 இருந்துச்சுன்னா, இந்த ரோபோவ நம்மளால வாங்க முடியும். சரியா? ஏன் 1,22,000க்கு இந்த ரோபோவ குடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ரோபோலாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,00,000 16,00,000 அப்படிங்கிற மாரி தானே இருக்கும். ஏன் இத மட்டும் அப்படி கம்மி பண்ணி குடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது சாதாரணமா இதுக்கு முன்னாடி 16,00,000 19,00,000 20,00,000 அப்படிங்கிற மாரி தான் ரோபோஸ்கள் வந்து வித்துட்டு இருந்தாங்க. என்ன காரணத்தினால இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமான மக்கள் வந்து அதாவது ரொம்ப வசதியா இல்லாதவங்கள வந்து இந்த ரோபோக்கள்லாம் வாங்க முடியாது. பட் அவங்களுக்கு ஆசை இருக்கும். ஆனா வசதி உள்ளவங்க மட்டும் தான் பெரிய பெரிய ரோபோக்கள்லாம் வாங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. அவங்களும் நெனச்ச அமௌண்ட்ட குடுத்து வாங்கிருவாங்க. அதனால எல்லாருமே யூஸ் பண்ணணும். அவங்களுடைய ஆசைய தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்மி பொருட்கள வைத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இந்த ரோபோவ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவரைக்குமே யாருமே கம்மி பிரைஸ்ல கொண்டு வந்ததே கிடையாது. 1,22,000க்கு யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா தான் ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி சீனா என்னென்ன ரோபோக்கள் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, அதனுடைய பிரைஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரோபோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிக்ஸ் N2 சரியா? இந்த ரோபோவ அறிமுகப்படுத்துனாங்க. பட் இந்த ரோபோ வந்து விலை வந்து எக்ஸாக்ட்டா தெரியல. பட் அதிகமான ரேட்ல தான் இருந்துச்சு. அடுத்த ரோபோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்ரி R1 சரியா? இந்த ரோபோவோட விலை என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா மதிப்புல 4,9 லட்சம் தோராயமான அமௌண்ட். இதுவும் கூட கூட செய்யலாம். 5,00,000 அப்படிங்கிற மாரி போலாம். சரியா? அடுத்த ரோபோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனிட்ரி G1 சரியா? இந்த ரோபோவோட விலை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மதிப்புப்படி பார்க்கும்போது 11,04,000 சரியா? அதாவது எக்ஸாக்ட்டா போகும்போது தோராயமா பார்க்கும்போது 12,00,000 அப்படிங்கிற மாரி போகலாம். அடுத்ததாட்டு என்ன ரோபோ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபி டீச் சரியா? அது வந்து வீட்டு வேலைகள வந்து உதவி பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதோட பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16,00,000லேருந்து 17,00,000 அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. சரியா? இதுவரைக்குமே சீனால விலை உயர்ந்த ரோபோக்கள் தான் கொண்டு வந்திருந்தாங்க. பட் இந்த வாட்டி தான் எல்லாருமே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, இந்தியா மதிப்புல குறிப்பா இந்தியா மதிப்புல ரூ. 1,22,000க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சாதாரணமான பீப்பிளும் வாங்கலாம். ஆனா, அதுக்கு ரொம்ப ஹெவி ஒர்க் குடுக்க முடியாது. அதுக்குள்ள வேலைகள் வந்து அதுல ப்ராசஸ் அதாவது எழுதியிருப்பாங்க. சரியா? இந்த இந்த வேலைகள இதால செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அதுபடி நம்ம வந்து அத வேலை வாங்கிக்கலாம். சரியா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். இந்த ரோபோவ எப்ப வாங்கலாம்? அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கேள்வி தோணும். சரியா? இந்த ரோபோவ அறிமுகப்படுத்தியது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 22, 2025ல தான் அறிமுகப்படுத்துனாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ரோபோவ வந்து உள்ளூர் மக்களுக்கு வந்து சப்ளை பண்றாங்க. சரியா? அது ஏற்கனவே ஃப்ரீ புக்கிங் வந்து ரொம்ப பேர் வாங்கியிருக்காங்க. நெறைய பீஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் நெறைய பேர் இப்பவும் ஃப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வராங்களாம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ரோபோக்கள் வந்து தயார் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது வந்து டிசம்பர், அது மட்டும் இல்லாம நவம்பர் மாசம் சீனால ஒரு சின்ன ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்ஷன் மாரி வருதாம். அந்த டைம்ல நவம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ள இது வந்து அதிகமா விற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிறுவனம் வந்து சொல்றாங்க. சரி. இப்போ இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா இந்த மாதிரி விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்குது. சரியா? இது ஒரு நல்ல ஒரு விஷயம், யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவேன். பட் இது மத்த நாடுகளுக்கு எப்போ சப்ளை பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதிகபூர்வமாக வந்து சொல்லல. நாங்க இந்த நாட்டுக்கு குடுக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லல. பட் நான் வேற வேற நாடுகள் ஒப்பந்தம் வச்சாங்கன்னா, எங்களுக்கு இந்த ரோபோ தாங்க அப்படிங்கிற மாரி கேட்டாங்கன்னா, அவங்க வந்து குடுக்க போறாங்க. குடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்ல மாட்டாங்க. பட் இப்படி ஒரு ரோபோ வந்திருக்குது. இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில டெக்னாலஜி அதிகமா வளர்ந்துட்டு வருது. ரொம்பவே ஃபாஸ்ட்டா வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில அதிகமான வித்தியாசமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சுட்டு வராங்க. சரியா?
இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நெறைய ரோபோக்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்லன்னு சொல்லல. பட் ரொம்ப ஹெவி பட்ஜெட்டா இருக்கும். யாராலுமே வாங்க முடியாது. ஒரு ரிச் பீப்பிள் மட்டும் தான் வாங்குவாங்க. சாதாரண மக்களுக்கு வந்து ஆசை இருக்கும். பட் நம்மளால வாங்க முடியாது. என்ன செய்ய? விட்டுருவோம். சரியா? ஆனா, இப்போ வீட்டு உபயோகத்துக்காக இந்த ரோபோவ வந்து தயாரிச்சிருக்காங்க. வீட்டு ஹெல்ப்புக்கு, குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் குடுக்குறது, நம்ம கூட விளையாடுறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு இந்த மாதிரி ரோபோவ யாருமே கம்மி பட்ஜெட்ல வந்து தயாரிச்சது கிடையாது. சீனா வந்து தயாரிச்சிருக்காங்க. எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஒரு பக்கம் பார்க்கும்போது ஏஐ ஃபீச்சரோட இந்த மாதிரி ரோபோவ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாராட்டுற விஷயமா தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இனி உள்ள காலகட்டத்தில வீட்ல நம்ம சும்மா இருந்துகிட்டே வேலை பார்க்கலாம் தான். பட் அது ஒரு ஹாப்பி தான். பட் அது நமக்கு வந்து உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லியே தீருவேன். பட் இனி போக போக அப்படின்னு பார்க்கும்போது 2030 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ரோபோ கண்டிப்பா இருக்கும். வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. ஏன்னா இப்பவுமே அதிகமான மக்கள் வந்து ரோபோவ வந்து வாங்கிட்டாங்க. இப்ப சீனாவுல சொல்லவே வேண்டாம். கண்டிப்பா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு ரோபோ இருக்க தான் செய்யும். பட் இந்த மாதிரி ஒரு புதிய கண்டுபிடிப்பு மூலமா கம்மி பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இனி கண்டிப்பா எல்லாருமே ஸ்பீடா எவ்வளத்துக்கு வாங்க முடியுமோ, அவ்வளத்துக்கு வாங்குறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது. இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கண்டிப்பா ஒரு நாள் இல்லன்னா இன்னொரு நாள் வந்து தீரும். அப்போ வாங்குறவங்க வந்து இந்த ரோபோவ வாங்கிக்கலாம். சரி, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ரோபோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீனா இப்படி ஒரு கண்டுபிடிப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. கம்மி பட்ஜெட்ல கொண்டு வரணும். அதிகமான மக்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாரி நினைச்சிருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.